ஃப்ளட்டு நினச்சிட்டு இருக்கேன். அப்படி இருடா ஒரு நிமிஷம் நான் கிளாரிஃபை. லேண்ட்ஸ்லைடு due to heavy rainfall caused landslide and flooding in வயநாடு செல்லம். எர்த் ஆக்சுவலாக எனக்கு ஞாபகம் இல்லை, எர்த்குவேக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அப்புறம் வந்து லேண்ட்ஸ்லைடுன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க அந்த இது ரிலீஸ் பண்ணாங்கல்ல, பட்ஜெட் ரிலீஸ் பண்ணாங்கல்ல சென்ட்ரல்லேருந்து. அப்போ வந்து இட் வாஸ் ப்ரூவ்ட் அஸ் அ லேண்ட்ஸ்லைடு பிகாஸ் ஆஃப் ஹெவி ரெயின்னால. மண்ணு வந்து கிரிப்பா இருக்கணும்ல. மண்ணு கிரிப்பா இருந்தாதான் என்னதான் தண்ணி வந்தாலும் அந்த அடிச்சுன்னு போகாது. மண்ணே கிரிப்பா இல்லை. ஏன் மண்ணு கிரிப்பா இல்லைன்னு நினைக்கிறீங்க? மரம் இல்ல. மரத்தோட வேர் தாண்டா மண்ணை கிரிப் பண்ணி வச்சுக்கோம். இப்போ நம்மலாம் இங்க இருக்கோம்ல, நீங்கெல்லாம் இருக்கிற இடம்லாம் மண்ணு கிரிப்பா இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா சாதாரண மழைக்கே அப்படியே நம்ம வீடெல்லாம் அப்படியே ஃப்ளோட் ஆயிட்டே போகும். ஓகேவா? ஸோ அதுதான் இது. ஆக்சுவலாக இது வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ். இட் வாஸ் இனிஷியலி டோல்ட் அஸ் எர்த்குவேக் பட் இட் வாஸ் லேட்டர் கன்வெர்ட் அஸ் லேண்ட்ஸ்லைட். இப்போ அந்த மாதிரி இல்லை டேமேஜஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிஸ்னஸ் அந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுதுக்கு, இல்லை ஏதாவது ஆக்சிடென்டல் ஃபயரு, இல்லை உக்ரைன் வார் மாதிரி ப்ராப்ளம் அந்த மாதிரி நடந்ததுன்னா எஸ் அக்செப்டபிள். அந்த பிஸ்னஸை வந்து இவங்க எடுத்துப்பாங்க as re-established, reconstructed or revived by the SSC. ஆனால் அதர்வைஸ் நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸில் ரீகன்ஸ்ட்ரக்ஷனோ ஸ்பிளிட் ஆஃபோ இல்லை டீமர்ஜரோ எது நடந்தாலும் அதில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. செல்லம், இது வந்து இம்பார்ட்டன்ட் தியரி கொஷின், ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 10AA ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ரெஸ்பெக்ட் ஆஃப் நியூலி எஸ்டாப்ளிஷ்ட் யூனிட்ஸ் இன் செஸ் வந்து இம்பார்ட்டன்ட் தியரி கொஷின். ஓகே, ஸோ நீங்கள் நாளைக்கு என்ன படிச்சுட்டு வரணும்? 1, 2, 3 இது மட்டும் படிச்சுட்டு வாங்க. ஓகே, நியூ பிளான்ட் டிக்ஷனரி எக்ஸெப்ஷன்ஸ், இந்த குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவரும் ஒரு முடிஞ்ச சாட்டர்டே எடுத்துடுறேன். எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் உட்காந்து சாட்டர்டே எடுத்துறேன். உங்களுக்குலாம் காலேஜ் இருக்கா சாட்டர்டே? வஷிதாக்கலாம், வஷிதா, ஆயிஷா, விஜயலக்ஷ்மி, வஷிதா லீவ் போடுறாங்க. ஓகேடா செல்லம். இவங்க விஜயலக்ஷ்மிலாம் எப்படிடா? நீங்களா போறீங்களாடா காலேஜ்க்கு? நாளைக்கு சொல்லுவாங்களா? சரி, ஓகே. எனக்கு மட்டும் அப்டேட் பண்ணுங்க. ஓகேடா. எனக்கு மட்டும் அப்டேட் பண்ணுங்க. ஓகே. டைரக்ட் டாக்ஸ் மட்டும் நீங்க எல்லாம் இருந்தாலும் தான் நான் எடுப்பேன் கண்டிப்பா. ஓகே. ஈவன் நான் ஒருத்தர் இல்லை அப்படின்னா கூட நான் லைக் ரொம்ப அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ் நிஜமாலே இது தியரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நான் தான் ரெக்கார்டிங் பண்ணுவேன். டைரக்ட் டாக்ஸும் வந்து நான் எல்லா ஃபுல் அட்டண்டன்ஸ் தான் எடுப்பேன். உடம்பு சரியில்லை அப்படின்னா ஓகே, அன்னைக்கு நீங்கள் வர முடியலன்னா ரெக்கார்டிங் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவேன். பட் அதர்வைஸ் நான் நியூவாக கிளாஸ் வைக்கிறது, ஏதாவது அடிஷ்னலாக சாட்டர்டே வைக்கிறதுலாம் உங்களோட எல்லாத்தோட அட்டண்டன்ஸில் தான் பண்ணுவேன். ஓகே, இப்போ இது வரைக்கும் நீங்கள் முடிச்சுக்கோங்க சரியா? 3 3 படிங்கடா. 3 3 பாயிண்டா சொல்லிதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 1 2 3 நாளைக்கு 4 6 அப்படி சொல்லி இந்த குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன்ஸ்லாம். நவ் வஷிதா சொல்லுடா, மிக்சட் சப்ளைனா என்ன? மிக்சட் சப்ளை, காம்போசிட் சப்ளைனா என்ன சொல்லம்? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லுடா வஷிதா. வஷிதா இருக்காங்களா இல்லையா? இப்போதான்டா கேக்குது, வாய்ஸ் பிரேக் ஆகுதோ? நான் வேணா மித்ராவை கேட்குறேன், பரவாயில்ல வஷிதா, நெட் இஷ்யூ நினைக்கிறேன். ஓகே ஓகே, மித்ரா சொல்லுங்க மித்ரா. காம்போசிட் சப்ளைனா என்ன, மிக்சட் சப்ளைனா என்னடா? எனக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் மித்ரா. ம்.
சொல்றாங்கண்ணா. ஒரு நிமிஷம் இருங்க. ஓட இருக்கிறது இந்த ஃபிக்ஸட் சப்ளை யோசிங்க மித்ரா. வரது எல்லாமே மிக்சட் சப்ளையா காம்போசிட் இல்ல சொல்லலாம் யோசிங்க. ஆமா இல்ல நீங்க என்ன சொல்றீங்க அந்த மொபைல் இல்ல சொல்லலாம் நீங்க சொல்றது அந்த மொபைல் எக்ஸாம்பிள் காம்போசிட் சப்ளை காம்போசிட் சப்ளைன்னு சொல்றீங்களா மிக்சட் சப்ளைன்னு சொல்றீங்களா புரியல. ஓகே ஓகே ஒரே எக்ஸாம்பிள்லயே ரெண்டு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ஓகே. ம் ஓகே கண்ணா. சோ குட். இப்போ காம்போசிட் சப்ளை அப்படின்றது வந்து என்னன்னா the ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சப்ளை இருக்கு கண்ணா. ஓகே. அது ஒன்னு பேர் வந்து காம்போசிட் சப்ளை ஒன்னு பேர் வந்து மிக்சட் சப்ளை. The tax liability on composite and mixed supply shall be determined in the following. See, um, இப்போ வந்து இவங்க மித்ரா சொன்ன மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் கடைக்கு போறீங்க, மொபைல் வாங்குறீங்க, மொபைல் கூட என்னெல்லாம் கொடுப்பாங்க அஸ்வினி? மொபைலோட என்னெல்லாம்டா வாங்குவீங்க? சார்ஜர், வெரி குட். சார்ஜர், அப்புறம் அந்த இயர்ஃபோன்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்களா மொபைல் ஃபோன்ல? இன்னைக்கு மித்ராவோட எக்ஸாம்பிள் வச்சு தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இங்க பாருங்க செல்லம். இப்போ மொபைல் ஃபோன்ஸ்குள்ள என்னெல்லாம் இருக்கும்னா வர மாட்டேங்குது. வராதா அதெல்லாம்? ஓ மொபைல் ஃபோன்னா மொபைல் ஃபோன் தான் வருமா? சரி மொபைல் ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள வந்து சார்ஜரு, அப்புறம் அந்த என்னது இயர்ஃபோன்ஸா இயர்ஃபோன்ஸ், அதுக்கப்புறம் பேட்டரி அதெல்லாம் இருக்கும்ல கரெக்டா வாங்கும்போது. இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. செல்லம் அப்படியே ஒரே நிமிஷம். bell அடிக்குது, ஒரே நிமிஷம். இப்போ இங்க சூப்பரா கொடுத்துருக்காங்க கண்ணா. இப்போ இதெல்லாம் வாங்குறோம்னு வச்சுக்கோ, மொபைல் ஃபோன் தான் மெயின். பட் நான் ஸோ இதுல வந்து ஹெட்செட்டு, ஹெட்செட்டு, அப்புறம் சார்ஜரு, இந்த மாதிரி நிறைய வாங்குறீங்க கண்ணா. ஆனா மொபைல் தான் மெயின். மொபைல் வாங்குறதுக்கு தான் போறீங்க. இதுதான் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொபைல் ஆக்சசரிஸ் இங்க அழகா கொடுத்துருக்காங்க. இது மொபைல் மெயின். இதெல்லாமும் சேர்த்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க கண்ணா. சார்ஜிங், இது பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். மித்ராஸ் எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் சொல்லிருக்காங்க. இப்போ இது வாங்குறீங்க,
இப்ப பண்ணும்போது கண்ணா இது வந்து இதுக்கு பேர் காம்போசிட் சப்ளைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா மெயினா மொபைல் வாங்க போகும்போது அது கூட இதெல்லாம் சேர்த்து சொல்றாங்க இல்லையா? அப்ப என்னோட இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? பிரின்சிபல் சப்ளை. அப்போ when I am able in a supply, when I am able to in a supply, when I am able to identify my principal supply, okay, the rest of the accessories வந்து அது கூட தான் வாங்குறோம் அப்படின்ற போது இந்த மொபைலுக்கான ஜிஎஸ்டி என்னவோ அதை தான் வந்து டாக்ஸ், அந்த பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ் தான் கஸ்டமர் கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் புரியுதா? ஒரு இப்ப வந்து லேப்டாப் வாங்குறோம், லேப்டாப் கூட என்னெல்லாம் இருக்கும் ஸ்ரேயா? ஆ சூப்பர், வெரி குட், சூப்பர் செல்லம். மைக்ரோஃபோனு அடாப்டர் ரொம்ப நாளாச்சு நான் லேப்டாப் ஆக்கி. லேப்டாப் பேக் கொடுப்பாங்க கரெக்டா, இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல கண்ணா, லேப்டாப்பு இது, அப்புறம் சம்டைம்ஸ் நம்ம அது கூட சேர்ந்து பவர் பேங்க், ரிச்சி ஸ்ட்ரீட்லாம் போனீங்கன்னா பவர் பேங்க்கும் சேர்த்து கொடுக்குறாங்க இப்போ ரீசெண்டா. அப்புறம் மவுஸு, கீபேடு, அப்புறம் நம்ம அதோட சேர்த்து வாங்கும்போது கீபோர்டும் சேர்த்து வாங்குவோம் இல்லையா? இதெல்லாம் ஆனா மூலமா எது எது வாங்குறதுக்கு போறதுமோ நம்ம லேப்டாப் கரெக்டா? அப்போ அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல the customer will be charged GST which is applicable for laptop only, which is the principal supply. Okay, மத்த இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி எல்லாம் இருக்கும், ஆனா அதை எடுத்துக்க மாட்டாங்க நம்மளுக்கு சார்ஜ் பண்ணும்போது. இந்த லேப்டாப்க்கு என்ன ஜிஎஸ்டியோ அதுதான் எடுத்துப்பாங்க. புரிஞ்சுதா செல்லம்? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? முக்கியமான 2 மார்க்ஸ் கொஸ்டின் இது வந்து. வஷிதா, அக்ஷயா, மித்ரா, ஆயிஷா, அஸ்வினி, லக்ஷ்மி, ஸ்ரேயா, எல்லாருக்கும் புரிச்சுதா கண்ணா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது காம்போசிட் சப்ளை. ஓகே, இப்போ அடுத்தது இப்போ வந்து மித்ரா என்ன சொன்னாங்கன்னா ஆக்சசரிஸே மேம், ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஆஃப் வந்து நான் வந்து ஆக்சசரிஸ்க்கு மட்டும் தனியா பார்க்க போறேன் அப்படின்னா, அப்ப அந்த ஆக்சசரிஸ்ல எதுக்கு ஹையஸ்ட் டாக்ஸ் இருக்கோ, இப்போ நீங்க வந்து பர்ச்சேஸ் ஆஃப் ஆக்சசரிஸ்க்குன்னு போறீங்க, ஓகே, ஒரு கடையில ரிச்சி ஸ்ட்ரீட் தெரியுமாடா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காது, மித்ராக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். மத்த எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களே ரிச்சி ஸ்ட்ரீட். ஆயிஷா போயிருக்கீங்களாடா ரிச்சி ஸ்ட்ரீட்? ஜெயலக்ஷ்மி, ஸ்ரேயா, அஸ்வினி, மித்ரா, சாரி விஷிதா, அக்ஷயா, ரிச்சி ஸ்ட்ரீட் கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க. என்னடா ரிச்சி ஸ்ட்ரீட்ல என்ன மென்ட் ஃபார் என்ன? எலக்ட்ரானிக் குட்ஸ். மித்ரா சென்னை வந்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட் போயிட்டு எலக்ட்ரானிக் குட்ஸ்லாம் வாங்கலாம்டா. அங்க ரெண்டு விதியும், நிறைய டூப்ளிகேட்டும் இருக்கும், சீப்பாவும் இருக்கும், ஒரிஜினலும் கிடைக்கும். ஆனா ஓகேவா, ஆனா சொல்லிடுவாங்க இது டூப்ளிகேட் தான், உண்மையா சொல்லிடுவாங்க. உங்க ஊர்ல அப்படி இருக்காடா? அங்க இல்ல. இங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அதுவும் கொரோனா டைம்ல எல்லாம் நிறைய பேர் அங்கதான் போய் வாங்கி, ஏன்னா எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அங்கதான் போய் வாங்கினோம். ஸோ அங்க வெறும்னா இன் கனெக்ஷன் வித் மித்ராஸ் இது வெறும்னா இந்த ஆக்சசரிஸ் மட்டும் வாங்குறீங்க, இல்ல லேப்டாப் இல்லாம ஆக்சசரிஸ் மட்டும் வாங்குறீங்கன்னா எந்த ப்ராடக்டோட அதோட எந்த ஆக்சசரியோட பிரைஸ் இட் இஸ் அட்ராக்டிங் ஹையஸ்ட் ஜிஎஸ்டி, அதை தான் வந்து அந்த கம்ப்ளீட் ஆக்சசரி பர்ச்சேஸ் போது, சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் போது அதை தான் வந்து ஜிஎஸ்டி ரேட்டா கன்சிடர் பண்ணிப்பாங்க. புரிஞ்சுதா? இதுதாங்க நான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் composite supply and mixed supply. A composite supply comprising two or more supplies, one of which is the principal supply. It is treated as a supply of such principal supply and the rate of GST on such principal supply shall be applicable. Mixed supply comprising two or more supplies. It is treated as a supply of that particular supply which attracts the highest rate of tax. So to explain it in a very layman language, type of supply composite supply இருந்ததுன்னா அதுல நீங்க பிரின்சிபல் சப்ளை எதுவும் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா அந்த பிரின்சிபல் சப்ளையோட தான் ஜிஎஸ்டி ரேட்டு. டைப் ஆஃப் சப்ளைல மிக்சட் சப்ளைன்னு ஒன்று இருந்தது,
அதுல பிரின்சிபல் சப்ளைன்றதே நம்மளால அதுக்கான ரெக்குவயர்மெண்ட்டே கிடையாது. எல்லாமே வந்து லைக் பிரின்சிபல் சப்ளையா தான் இருக்கும். அதுல இதுதான் இதுதான் பெருசு அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்போ எந்த சப்ளை ஹையஸ்ட் டாக்ஸோ அதுதான் ஜிஎஸ்டி. இதுதான் வந்து ஹை லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காம்போசிட் அண்ட் மிக்சட் சப்ளை. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே, குட். காம்போசிட் சப்ளை வஷிதா, மீனிங் ஆஃப் காம்போசிட் சப்ளை படிச்சலாம் இந்த பாரா. அக்ஷயா, வாய்ஸ் நல்லா கேக்குதா? அக்ஷயா, அக்ஷயா, குட். அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் நீங்க தான் படிக்கிறீங்க. இது எல்லாமே ஓகே, ரெடியா இருங்க சொல்லும். படிங்க வஷிதா. சூப்பர். எல்லாருக்கும் புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? குட். அக்ஷயா, எக்ஸாம்பிள் 16 அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு எக்ஸாம்பிள் படிச்சலாம். ம். ம். சூப்பர், வெரி குட் அக்ஷயா. மித்ரா, தேர்ட் பாயிண்ட் ஃபோர்த் பாயிண்ட் உண்டா? ஃபுட் சப்ளைஸ் சப்ளைடு. பிரின்சிபல் சப்ளை. சூப்பர். இந்த எக்ஸாம்பிள்ல ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளோ ரெண்டு எக்ஸாம்பிளோ இது பண்ணிக்கலாம். இல்ல நீங்க காம்போசிட் சப்ளைல உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு அப்படின்னா கூட இது பண்ணிக்கலாம். ஆனா காம்போசிட் சப்ளையோட மெயின் கண்டிஷன் என்ன? அந்த அந்த என்டையர் சப்ளைலயே ஒரு சப்ளை தான் பிரின்சிபல் சப்ளையா இருக்கணும். அதான் கண்டிஷன். ஓகே, குட். ஸோ டாக்ஸ் பாயிண்ட் வந்து அதே தான் சொல்றாங்க, ரிப்பீட் பண்றாங்க. இதுல வந்து a work contract and restaurant services are classic examples of composite supplies. However, the GST attract identifies both as a supply of services and chargeable to specific rate of tax mentioned against each of such tax. அதாவது ஒர்க்ஸ் கான்ட்ராக்டும் ரெஸ்டாரண்டோட சர்வீசஸும் வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காம்போசிட் சப்ளைன்னு சொல்றான். ஆனா இதுல என்ன ஒரு இதுன்னா நம்மளால வந்து சம்டைம்ஸ் அதுல எது பிரின்சிபல் சப்ளை, சம்டைம்ஸ் அந்த சப்ளைல எது பிரின்சிபல் சப்ளைன்னு சொல்லிட்டு சார்ஜபிள் டு ஸ்பெசிஃபிக் ரேட் ஆஃப் டாக்ஸ்ன்றது நம்மளுக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது அவுட் சைடு ஒரு சிம்பிளா ஒரு ஒரு காம்போசிட் சப்ளைக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள்னா ஒரு லேப்டாப், இல்லைன்னா வந்து லைக் இங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமே, goods packed and transported with insurance, supply of goods, packing materials, transport and insurance is a composite supply. And supply of goods, goods ஓட சேர்த்து தானே இந்த இன்சூரன்ஸ் வருது, கரெக்டா? இப்போ ஒரு இப்போ வர்ஷிதா வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க பொள்ளாச்சிக்கு. அவங்க ட்ரெயின் டிக்கெட் தான் பிரின்சிபல் சப்ளை, ஓகே. ஆனா அந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போதே பார்த்திருக்கீங்களா இன்சூரன்ஸ்னு போட்டிருப்பாங்க தெரியுமா? பார்த்திருக்கீங்களா ட்ரெயின் டிக்கெட்ல கீழே இன்சூரன்ஸ்? யாரும் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களாடா?
ஸோ ட்ரெயின் டிக்கெட் பஸ் டிக்கெட்லாம் புக் பண்ணும்போது ஏர் டிக்கெட் புக் பண்ணும்போது கூட அவன் இன்சூரன்ஸ்னு சொல்லுவான். அந்த இன்சூரன்ஸு இல்லை நான் அதை தவிர மெட்டீரியல் ஏதாவது பேக் பண்ணுறேன், ட்ரெயினில் போடுறேன், அந்த புக்கிங்லேயே சேர்த்து போடுறேன்னா என் ட்ரெயின் டிக்கெட்டோட ஜிஎஸ்டிக்கு என்ன ரேட் இருக்கோ அதுதான் என் ட்ரெயின் டிக்கெட்டுக்கு ஜிஎஸ்டியாக போடுவாங்களே தவிர இந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸ்க்கோ இல்லை நான் வந்து இன்சூரன்ஸ்க்கோ தட் வில் நாட் அட்ராக்ட் ஜிஎஸ்டி அட் ஆல். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் 17 வந்து hotel provide 4D 3N package with the facility of breakfast. This is the natural bundling of services in the ordinary course of business. The service of accommodation gives the essential character and they are treated as a service of providing hotel accommodation. இப்போ வந்து நீங்க போய் ரெசார்ட்லலாம் தங்குறீங்கல்ல, எல்லாரும் ரெசார்ட்லலாம் தங்கியிருப்பீங்க. அப்போ தங்கும்போது ரிசார்ட் தங்குறது தான் நான் பிரின்சிபல் சப்ளை தவிர ரிசார்ட்ல அவன் வந்து மார்னிங் வந்து காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதோ இல்லை ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணிக்கிறதோ இல்லை வந்து ஈவினிங் வந்து அவங்க கேம்பஸில் இருக்கிற என்ன சொல்றது ஃபீல்டை வந்து யூஸ் பண்ணுறதோ அது வந்து அவனுக்கு பிரின்சிபல் சப்ளை கிடையாது. அவனோட பிரின்சிபல் சப்ளை எது? அவன் அந்த வந்து சர்வீஸ் ஆஃப் ஹோட்டல் அகாமடேஷன். நீங்கள் வந்து தங்குறதுனால தானே அவன் கொடுக்குறான், தங்கலைன்னா அவன் எப்படி கொடுப்பான்? அது மாதிரி அது பிரின்சிபல் சப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் அதே மாதிரி தான். 5 ஸ்டார் ஹோட்டல் இஸ் புக்டு ஃபார் அ கான்ஃபரன்ஸ். மீனிங் ஆஃப் மிக்சட் சப்ளை. ஆயிஷா மிக்சட் சப்ளை படிங்களேன் கண்ணா. சூப்பர் செல்லம், வெரி குட். I will tell you an example. அக்ஷயா உனக்கு என்னடா டிஷ் பிடிக்கும் ஃபுட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னா? பரோட்டா. வெயிட்டா சொல்றாங்க அக்ஷயா. ஓகே பரோட்டா. ஆயிஷா உங்களுக்குண்ணா? ஃப்ரைட் ரைஸ். அஸ்வினி? நூடுல்ஸ். மித்ரா? ஃப்ரைட் ரைஸா? சரி ஃப்ரைட் ரைஸ். ஸ்ரேயா? நான் கோபி மஞ்சூரியன் மட்டும் போட்டுக்கிறேன்டா. ஃப்ரைட் ரைஸ் பயங்கரமா ரிப்பீட் ஆகுது. வஷிதா? ரொட்டி. இப்போ அதை நினச்சேன்டா, நீ முன்னாடியே சொல்லியிருக்கேன். ரொட்டி. விஜயலக்ஷ்மி? சப்பாத்தி. இப்போ பாருங்க செல்லம், வேற யாராவது விட்டுல இல்லடா நானு? யாரையும் விடல. ஓகே. இப்போ இதெல்லாம் உங்களோட ஐட்டமா நீங்க போய் ஆர்டர் பண்றீங்க கண்ணா. இதுல பிரின்சிபல் சப்ளை அப்படின்ட்டு எதுவுமே சொல்ல முடியாது. ஓகேவா? எல்லாமே பிரின்சிபல் சப்ளையா தான் இருக்கு. ஆனா அதாவது எப்படி சொல்றேன்னா எல்லாமே ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ அக்ஷயாக்கு பரோட்டா இம்பார்ட்டன்ட்னா மித்ராக்கு ஃப்ரைட் ரைஸ் இம்பார்ட்டன்ட், இவங்களுக்கு விஜயலட்சுமிக்கு சப்பாத்தி இம்பார்ட்டன்ட். அப்போ ஹோட்டல் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருமே நீங்க எல்லாருமே கஸ்டமர்ஸ் கரெக்டா. ஆனா இந்த டிஷ்ல எதுனா ஹையஸ்ட் ரேட்டா இருக்கும் அப்ராக்சிமேட்டா? இதுல எது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்? நூடுல்ஸா? ஃப்ரைட் ரைஸா? கோபி மஞ்சூரியன் தான். ஓகே. இது ஹையஸ்ட் ரேட்டா இருக்குன்னு வச்சுக்கோ செல்லம். இது எல்லாமே மிக்சட் சப்ளை. ஓகே, this scenario is a mixed supply but the dish which attracts the highest rate is the கோபி மஞ்சூரியன். இதுக்கு ஒரு ஜிஎஸ்டி வச்சிருப்பாங்கல்ல, அதுதான் டாக்ஸா கஸ்டமருக்கு போடுவாங்க. புரியுதாடா? எல்லாருக்கும் புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? இதான் கான்செப்ட். The supply that attracts the highest tax rate is the கோபி மஞ்சூரியன். அதுதான் ஜிஎஸ்டியா கன்சிடர் பண்ணுங்க அந்த சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் 18 அஸ்வினி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படிங்க. A supply of package consisting of படிங்க.
புரியுதா? இத நான் செப்பரேட்டா கூட வாங்கிக்கலாம்ல. கரெக்ட்டா? எந்த ஒரு விஷயம் டிபெண்டன்சி ஒரு ஐட்டம்க்கும் இன்னொரு ஐட்டம்க்கும் டிபெண்டன்சி இல்ல. அப்படின்ற போதே நீங்க நெனச்சுக்கலாம், அது கண்டிப்பா தி கண்டிஷன் ஆஃப் காம்போசிட் சப்ளை இஸ் ரூல்ட் அவுட். ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயத்த இதுதான் நான் எடுக்கும்போது, இன்னொரு விஷயம் இது இல்லன்றத ப்ரூவ் பண்ணிடணும். ஓகேவா? ஆ, அப்போ ப்ரூவ் பண்ணா மட்டும் தான் அடுத்த கண்டிஷனுக்கு ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் த கண்டிஷன் ஆஃப் அ மிக்சட் சப்ளை ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் தட் இட் இஸ் நாட் அ காம்போசிட் சப்ளை. ஸோ எங்க பிரின்சிபல் சப்ளை இல்லையோ அப்போ கண்டிப்பா அது மிக்சட் சப்ளை தான். அப்போ அது மிக்சட் சப்ளைனா தான் எந்த ஐட்டம் விச் அட்ராக்ட்ஸ் தான் ஹையஸ்ட் ரேட்டோ அதுதான் ஜிஎஸ்டி வில் பி கன்சிடர். ஓகேவா கண்ணம்மா? இது ஃபுல்லா எக்ஸாம்பிள்ஸ் கோத்ரூ பண்ணுங்க மிக்சட் சப்ளையோடது. இப்போ to give you a nutshell about what is composite supply and mixed supply. ஸ்ரேயா, அஷிதா. விஜயலட்சுமி படிங்க கண்ணா. naturally bundled அது படிங்க. composite supply yes, mixed supply no. No. Mm. ஸோ இது நட்ஷல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சப்ளைஸ் வந்து கூட்ஸ் சப்ளை காம்போசிட் சப்ளைலையும் மிக்சட் சப்ளைலையும் வரும், சர்வீசஸ்க்கும் வரும், காம்பினேஷனாகவும் வரும். ஆனா எப்ப வந்து நீங்க இண்டிவிஜுவலி அப்படின்ற ஒரு விஷயம்தான் இங்க நோ அங்க எஸ் ஆர் நோ வருது. ஓகே, நான் என்னால அதை வந்து பிரிச்சு கூட நான் இது பண்ண முடியும் அப்படின்ற போது நான் பிரிச்சு கூட அதை சேல் பண்ணுவேன், பிரச்சனை கிடையாது அப்படின்ற போது தான் அந்த மிக்சட் சப்ளைன்ற கான்செப்ட் உள்ள வருமே தவிர இங்க பிரிக்கிறதே கான்செப்ட் பண்ணவே முடியாது. லேப்டாப் நான் வாங்கினாதான் இவங்க இதெல்லாம் கொடுப்பாங்க, லேப்டாப் நான் வாங்கலைன்னா எனக்கு இதெல்லாம் வந்து அடிஷ்னலா கிடைக்காது. அப்ப அந்த லேப்டாப்ன்றது ஒரு விஷயம் தான் எனக்கு பிரின்சிபல் சப்ளை. அப்படிதான் கண்ணா நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிரின்சிபல் சப்ளை அண்ட் மிக்சட் சப்ளை பண்ணோம். கடமா இங்க கீழே வந்து எஃப்ஏக்யூ கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். இது ரெண்டும் கோத்ரூ பண்ணிட்டு நாளைக்கு நீங்க வாங்க, நம்ம இதை ரீகேப் பண்ணிட்டு we will go to the next concept of reverse charge mechanism. சரியா? வஷிதா, அக்ஷயா, மித்ரா செல்லம் இதை நாளைக்கு நல்லா பைஹார்ட் பண்ணிட்டு வரீங்க ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்துல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுதான் கேட்பாங்க மூணு பேரை. ஓகேவா? ஓகே கண்ணா. ஆயிஷா, அக்ஷயா, அக்ஷயா மித்ரா இதுக்கு உங்களுக்கு ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் பிளஸ் காம்போசிட் சப்ளை மிக்சட் சப்ளை நீங்களும் பார்த்துட்டு வந்துருங்க. விஜயலக்ஷ்மி, அஸ்வினி அண்ட் ஸ்ரேயா நீங்க கண்ணம்மா, விஜயலட்சுமி, அஸ்வினி, ஸ்ரேயா நீங்க மட்டும் மூணு பேர் நாளைக்கு இன்கம் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸ் கிளாஸ் வரதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க அனுப்பிச்சு விட்டா கூட ஓகே தான். தெர் இஸ் இன்னிலேருந்து எப்போ வேணாலும் இன்கம் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸோட அந்த லிஸ்ட் எனி 10 to 15 வரைக்கும் பாருங்க கண்ணா. ஓகே, ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு 3 பாயிண்ட் சொல்லி கொடுத்தேன்ல டீட்டெயில அதை படிச்சுட்டு வந்துருங்க. ஓகே செல்லம், அவ்வளோதான். தேங்க்யூ அஸ்வினி, தேங்க்யூ அக்ஷயா, தேங்க்யூ ஆயிஷா, மித்ரா தேங்க்ஸ், Vashita, thanks. Shreya, thanks. Vijayalakshmi, thanks. Thanks, Shalam. Thank you. Thanks, Shalam. Thank you, Kanno.